வணக்கம். இன்னைக்கு நம்ம சிம்பிள் மெஜாரிட்டி இந்த வீடியோல பார்க்க போறோம். சிம்பிள் மெஜாரிட்டி அப்படின்னா என்னன்னா, மெஜாரிட்டி ஆஃப் மெம்பர்ஸ் பிரசன்ட் அண்ட் வோட்டிங். இதுதான் ஃபர்ஸ்ட் சிம்பிள் மெஜாரிட்டி. பிரசன்ட் அண்ட் வோட்டிங்கிறதுக்கு நம்ம ஆல்ரெடி போன வீடியோல இத எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். போய் பிளேலிஸ்ட்ல செக் பண்ணி பாருங்க. இருந்தாலும் சொல்றேன். பிரசன்ட் அண்ட் வோட்டிங் அப்படின்னா இன்னைக்கு சட்டமன்றம், நாடாளுமன்றத்தில் இன்னைக்கு நாடாளுமன்றத்தை பற்றி தான் இங்கே பேசிகிட்டு இருக்கோம். நாடாளுமன்றத்தை எடுத்துக்கிறோம்னா லோக்சபாவில் இன்னைக்கு வந்திருக்கவங்களோட மெம்பர்ஸ் எத்தனை பேர் வந்திருக்காங்க அப்படின்றதும், அதுலேருந்து எத்தனை பேர் ஓட் பண்ணுறாங்க, எத்தனை பேர் ஓட் பண்ணலை அப்படின்றதும், இன்றைக்கி எத்தனை பேர் வந்திருக்காங்க ப்ரெசென்ட் மைனஸ் நான் வந்து ஓட் பண்ணலைன்னு சொல்கிறாங்க, ஆப்சன்டேஷன்ஸ்னு சொல்கிறோம். இதை ரெண்டையும் மைனஸ் பண்ணோம்னா நமக்கு ப்ரெசென்ட் அண்ட் வோட்டிங் கிடச்சிடும். இது போன வீடியோலேயே பார்த்துருக்கோம். இப்போ இந்த இடத்துல நமக்கு சிம்பிள் மெஜாரிட்டிக்கு டோட்டல் ஸ்ட்ரென்த்லேருந்து இது பண்ணணும்னு கிடையாது. இன்றைக்கி 300 பேர் வந்திருக்காங்க அப்படின்னா 141 பேர் எஸ் சொல்கிறாங்க. ஒரு பில்லை பாஸ் பண்ணுறோம், 141 பேர் எஸ் சொல்கிறாங்க, 139 பேர் இல்லை நான் இதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறேன்னு தெரிவித்தாலும் 20 பேர் நான் எதுவுமே சொல்ல மாட்டேன் இருக்காங்க, ஆப்சன்டேஷன்ஸ் இருக்கிறாங்க அப்படின்னா அதிகமாக எஸ் இருந்ததுன்னா அந்த பில் பாஸ் பண்ணப்படும். இதுதான் சிம்பிள் மெஜாரிட்டி. ஓகே, இதை வந்து நம்ம ஃபங்க்ஷனல் மெஜாரிட்டி அப்படின்னு சொல்லுவோம். ஃபங்க்ஷனல் மெஜாரிட்டி என்ன சொல்கிறோம்னா அன்னைக்கு எத்தனை பேர் வந்துட்டு ப்ரெசென்ட் ஆகுறாங்க, ஓட் பண்ணுறாங்க அப்படின்றத பொறுத்து தான் இந்த சிம்பிள் மெஜாரிட்டி இருக்கும். ஒவ்வொரு நாளும் அன்னைக்கு எத்தனை பேர் ப்ரெசென்ட் ஆகுறாங்க, ஓட் ஆகுறன்ற அந்த விஷயத்தை வச்சு நம்ம கால்குலேட் பண்ணுறதுனால ஒவ்வொரு நாளும் சேஞ்சஸ் இருந்துகிட்டே இருக்கும். ஓகே, நம்பர் ஆஃப் சேஞ்சஸ் இது நோ கிடையாது. அடுத்து இப்போ இந்த சிம்பிள் மெஜாரிட்டியை எங்கே வந்து யூஸ் பண்ணலாம்? சிம்பிள் மெஜாரிட்டி வந்து எங்கே யூஸ் பண்ணப்படுது அப்படின்னா ஆர்டினரி பில்ஸில் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணப்படுது. ஆர்டினரி பில்ஸ் அப்படின்னா என்ன? ஆர்டினரி பில்ஸ்னால் ஒரு நார்மல் லா, கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் இல்லை, சட்டத்திருத்தம் கிடையாது. நார்மலாக ஒரு எஜுகேஷனாக இருக்கலாம், ஒரு டேக்ஸ் பற்றி, ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் பற்றி நார்மல் லா வந்து ஆர்டினரி பில்ஸ்னு சொல்லுவோம். இந்த ஆர்டினரி பில்ஸுக்கு வந்து நமக்கு சிம்பிள் மெஜாரிட்டி 2 ஹவுஸ்லையும் தேவைப்படுது. அடுத்து கான்ஃபிடன்ஸ் மோஷன். கான்ஃபிடன்ஸ் மோஷன்னா அவங்க பவர்ஃபுல்லாக இருக்கிறாங்களா அப்படின்றது, அந்த கவர்மெண்ட் பவர்ஃபுல்லாக இருக்கான்றதை நிரூபிக்கணும். இது வந்து பிரைம் மினிஸ்டர்னால லோக்சபாவில் மூவ் பண்ணப்படும். பிரைம் மினிஸ்டர் லோக்சபாவில் அந்த கவர்மெண்ட் சப்போர்ட் இருக்கா அப்படின்றத இங்கே காமிக்கணும். இதுதான் கான்ஃபிடன்ஸ் மோஷன். இதுவும் சிம்பிள் மெஜாரிட்டினால் தான் டிசைட் பண்ணப்படும். அடுத்து லோ கான்ஃபிடன்ஸ் மோஷன். லோ கான்ஃபிடன்ஸ் மோஷன் அப்படின்னா ஆர்டிகல் 75 இதை சொல்லியிருக்காங்க. இது வந்து ஆப்போசிட் பார்ட்டினால வந்து கொண்டு வரப்படும். இது வந்து பாஸ் பண்ணப்பட்டு எல்லாருமே இதுக்கு ஓகே சொல்லிட்டாங்க, எஸ் அதிகமாக இருக்குது அப்படின்னா இது வந்து கவர்மெண்ட் வந்து இந்த இடத்துல ரிசைன் பண்ணணும். ஓகே, அடுத்து வந்து அட்ஜார்ன்மெண்ட் மோஷன். அட்ஜார்ன்மெண்ட் மோஷன் அப்படின்னா என்னன்னா, இப்போ நார்மலாக ஒரு லாவாக இருக்கலாம், ஒரு நார்மல் லா இல்லை, ஒரு ஆர்டினரி லாவாக இருக்கலாம். இதை பற்றி பேசிக்கிட்டு இருக்கும்போது ஒரு சடனாக பப்ளிக் இஷ்யூ வந்து ரொம்ப பெருசாக இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு ரயில்வே ஆக்சிடென்ட்டாக இருக்கலாம், இல்லை விலை உயர்வாக இருக்கலாம், இல்லை ஏதோ ஒரு பெரிய பிரச்சனையாக இந்தியாவில் நடந்துகிட்டு இருக்கலாம். அந்த டைமில் இந்த எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணிவிட்டு அதை பற்றி பேசுவாங்களே, இதுக்கு வந்து அட்ஜார்ன்மெண்ட் மோஷன் சொல்லும். இதுக்கும் சிம்பிள் மெஜாரிட்டி தேவை. அதை பேசுகிறதுக்கு இவங்க எல்லாரும் ஓகே எஸ் வந்து அதிகமாக இருந்ததுன்னா அது வந்து பார்லிமெண்ட்டில் டிஸ்கஸ் பண்ணப்படும். அடுத்து கட் மோஷன். கட் மோஷன் அப்படின்னா என்னென்னா, இப்போது ஒரு பில் இருக்குது, அந்த பில் வந்து அதில் வந்துட்டு கவர்மெண்ட் பாலிசி வந்து எதை கொண்டு வராங்க, அதை வந்து நாங்கள் நோ சொல்கிறோம் அப்படின்னு அதை வந்து கொண்டு வராங்க அப்படின்னு சொல்லும்போது பட்ஜெட் டைமில் அது நடக்கும். நோன்னு வரும்போது இந்த இடத்துல எப்படி எடுத்துக்கப்படும்னா கவர்மெண்ட் வந்து அதோட மெஜாரிட்டியை இழந்துருச்சு அப்படின்றது எடுத்துக்கப்படும். இதுவும் சிம்பிள் மெஜாரிட்டினால முடிவாகிறது தான். அடுத்து மணி பில்ஸ். மணி பில்ஸ் பற்றி நம்ம தனியாக பார்ப்போம். இப்போ இதோட முடிச்சுக்கலாம். தேங்க்யூ.